இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கோங்க. அதே சைஸில் 2 தக்காளி எடுத்து அதையுமே அரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ தட் சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வெந்துடும். ஸோ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு பதிலாக நீங்கள் பட்டை லவங்கம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச வெங்காய விழுதை போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கி வரப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட போகிறோம். ஸோ அதுவுமே நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட போகிறோம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. 2 to 3 டைம்ஸ் சிக்கன் வாஷ் பண்ணுங்கள். மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ சிக்கனை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். நல்லா கொதிக்கும் போது குக்கர் மூடிடுங்க. மூடிட்டு அப் டு 5 விசில் வரையும் நீங்கள் வைக்கலாம். ஸோ சிக்கன் நல்லா இப்போ வெந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ அது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபியும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.